இந்த ஒயிட் கோட்டை போட்டுக்கணும், இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்துல மாட்டி பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தோடையும் கனவோடையும் படிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் தான் இந்த வீடியோ. மே 3ஆம் தேதி எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி முடிஞ்சு ரொம்ப இன்டென்ஸா படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த டைம்ல போர்டு எக்ஸாம் ஒரு பக்கம், நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம், ரொம்ப ஹெக்டிக்கான டைம்ல இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற ஒன்னே ஒண்ணுதான், டாக்டர் சீட் தான் என் கனவு அப்படின்னா கண்டிப்பா நீட் எக்ஸாமை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு போர்டு எக்ஸாமுக்கு கீழே வச்சுட்டு படிங்க. ஏன்னா நீட் எக்ஸாமோட ஸ்கோர் எப்படி போகும்னே தெரியாது. இந்த வருஷம் கட் ஆஃப் எதை பத்தியும் நம்மளால எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் அப் பண்றதுக்காகவும் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாகவும் தான் இந்த செக்மெண்ட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயருக்கு முன்னாடி, அதாவது 2024 நீட் எக்ஸாமுக்காக நம்ம ஜர்னி டு சக்சஸ் சேனல்ல சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஃபார் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் நடத்தினோம். அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி 3 நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டெத்தஸ்கோப்பை கிஃப்ட் பண்ணிருந்தோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வேற வேற மெடிக்கல் காலேஜ்ல சக்சஸ்ஃபுல்லா உங்களோட எம்பிபிஎஸ் ஜேர்னியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு செக்மெண்ட் இந்த வருஷம் நீட் 2026க்கு கண்டக்ட் பண்ண போறோம். மார்க் திஸ் டேட். வர ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் 30 நாள் 30 கொஸ்டின் டெய்லி ஈவினிங் 5 o'clock நம்ம யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணிடுவோம். யூடியூப்ல வீடியோவா போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கான ஆன்சர் அன்னைக்கு நைட்டே நம்ம டெலிகிராம் சேனல்லையும் மென்ஷன் பண்ணிடுவோம். அன்னைக்கு யாரு ஃபர்ஸ்ட் கரெக்டா ஆன்சர் பண்றாங்களோ அவங்களோட நேமும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் நம்ம பயோல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருமே. இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன, யார் அந்த வின்னர் அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவு உங்களோட நீட் ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த செக்மெண்ட்டை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம நடத்தி முடிப்போம். ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். பை. Hi, I'm Nishita. First of all, thank you, Hari sir. யூஸ்ஃபுல்லாக கொஸ்டின்ஸும் போட்டு அதுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கிஃப்ட்ஸும் வாங்கி கொடுத்துருக்கீங்க சார். சிம்பிள் டாபிக்ஸ்னாலும் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு சார். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்கள் நம்ம சேனலில் போட்ட எல்லா கொஷின்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு சார். நாங்கள் எல்லாருமே ஒரு கொஷின் தப்பு விட்டுருந்தப்போ நீங்கள் அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அப்படின்னு ரொம்பவே தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க சார். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார். Hi all, this is Sonia. First of all, thank you Hari sir. I was so surprised and happy to receive stuff from you. கொஸ்டின் செக்மெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கான்செப்ட் எவ்வளோ தான் கிளியராக இருந்தாலும் எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம கொஸ்டின் செக்மெண்ட்ஸும் அதே மாதிரி தான் ஈஸியான டாப்பிக்காக இருக்கும். பட் சால்வ் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் வந்து 2 ஆப்ஷன்ஸில் ஒன்று, அந்த மாதிரி டவுட்டில் தான் வந்து நிற்கும். லாஸ்ட் இயர் செல்ஃப் ஸ்டடினால மார்க் டெஸ்ட்டுக்கு கொஷின் பேப்பர்ஸ் என்கிட்ட இல்லை. நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்க கொஷின் பேப்பர்ஸ், மார்க் டெஸ்ட்டு, அந்த மாடியூல்ஸ் அதை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். அது மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். அப்பார்ட் ஃப்ரம் தியரி, எம்சிக்யூஸ் எவ்வளோ சால்வ் பண்ணுறோமோ அந்தளவு தான் நீட் வந்து நல்லா பண்ண முடியும். நீட்டில் வந்து எம்சிக்யூஸ் நிறையா சால்வ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கும் அது ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். தியரியும் கான்செப்டும் எவ்வளோ கிளியராக இருந்தாலும் அதனால் யூஸே கிடையாது. எனக்கு ஏதாவது லெசனுக்கு ட்ரிக்கு இல்லைன்னா ஃபார்முலா ஷார்ட்கட்ஸ் எதாவது தெரியணும்னா நான் உடனே டெலிகிராமில் போய் ஹரிசர்கிட்ட கேட்பேன். அவர் உடனே அவர் அந்த லெசனை எப்படி படிக்கணும்னு சொல்லி குரூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எதாவது டவுட் கேட்டாலும் உடனே சொல்லித் தருவாங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் ஸ்பெஷல். ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலமுருகன். நான் நீட் 2024 630 months எழுதிருக்கேன். எனக்கு தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே டாக்டர் ஆகணுன்றது என்னோட கனவு. ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் 2 பேருமே படிக்கலை. நெசவு தொழில் பார்த்து என்னை படிக்க வச்சாங்க. அதனால நான் படித்து நல்ல டாக்டர் ஆகி சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கேன். என்னோட நீட் சேனலில் என் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீட் எக்ஸாமுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஜர்னி டு சக்ஸஸ்ன்ற யூடியூப் சேனலில் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஃபார் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் அப்படின்னு அரியமா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நானும் என்னோட பேரண்ட்ஸ்க்கு அதை பற்றி சொன்னேன். ஓகே, அவங்க கொடுக்குற கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் உனக்கு. ஆனால் கிஃப்ட் எதிர்பார்த்து ஆன்சர் சொன்னது அவங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் சீரியஸ்லி அரியன்னா கொடுக்குற கொஸ்டின்ஸ்னால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் குவாலிட்டி கொஸ்டின்ஸ் தான். ஏதாச்சும் ஒரு கொஸ்டினுக்கு ராங் ஆன்சர் பண்ணால் கூட அதுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதுக்கு தனி ஒரு வீடியோவாக போட்டாங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட பர்சனல் டவுட்ஸ் நிறையாத்தையும் கிளியர் பண்ணாங்க. என்னோட ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உண்மையே எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அந்த சர்ப்ரைஸ் நீட் ஆஸ்பிரன்ட் செக்மெண்ட்ல நானும் ஒரு வின்னர் ஆகியிருக்கேன். அதுக்கு அரியமாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
out and out to the soul.